வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். பூர நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். பூர நட்சத்திரம் ஆண்டாள் அம்மா பிறந்த நட்சத்திரம் பூரம்தான். சுக்கிரன் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் எதுனா பூரம். ஆடிப்புறம் சொல்கிறோம் இல்லையா, சுக்கிர பகவான் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் பூரம். இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி அந்யோன்யம் நிலைக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒற்றுமையுடன் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் பிரிவு இருந்ததுன்னா சேர்ந்துருவாங்க. சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி. அதாவது திருமணங்கள் தட்டிக்கிட்டு போச்சு அப்படின்னா நிச்சயம் வரைக்கும் வந்துடும் இந்த மாசி மாதத்தில். திருமணமே முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வீடு பார்த்திங்கன்னா பூமி யோகம் தந்துடும். கட்டி முடிக்காத வீடு இப்போ கட்டி முடிச்சிடுவீங்க. மேலதிகாரியினுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சுய தொழில் செய்பவங்க தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் கவனம் தேவை. பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையீடு வேண்டாம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா, இந்த பூரம் நட்சத்திரம் அரசு அதிகாரிகள் மிக தலைமையுடன் பேரு புகழுடன் அதிகாரத்துடன் உட்கார வேண்டிய அம்சமும் தந்துடும். இந்த பூர நட்சத்திரம் அரசு பிரமுகர்கள் நல்ல பாராட்ட பெறுவாங்க. உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும். இதயம் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஆனால் பேரு புகழ் வந்துடும். ஆளுமை மிக்கக்கூடிய அம்சமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வைங்க. மற்றபடி போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றுருவீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.